திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் திங்கட்கிழமை இரவு திருவண்ணாமலையில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் பயணம் செய்தார். அப்போது அவரது இருக்கையின் பின் சீற்றில் அமர்ந்து வந்த போதை ஆசாமி ஒருவன் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாணவி பல முறை எச்சரித்தும் அடங்க மறுத்த அந்த இளைஞர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததால் எரிச்சல் அடைந்த அவர் பேருந்தில் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தனது அண்ணனுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் தனது நண்பர்கள் பட்டாளத்துடன் செங்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த மாணவியின் சகோதரன் பேருந்து வந்து நின்றவுடன் பஸ்ஸில் சில்மிஷம் செய்த இளைஞரை இழுத்து வந்து சரமாரியாக தாக்கினார். சீண்டலால் ஏற்பட்ட வேதனையையும் கோபத்தையும் அடக்கி வந்த அந்த கல்லூரி மாணவியோ தனது காலில் இருந்த செருப்பை கழற்றி போதை இளைஞரை ஆவேசமாக விளாசியதோடு ஆத்திரம் அடங்காமல் திட்டி தீர்த்தார். அதைத் தொடர்ந்து அந்த போதை இளைஞரை அந்த மாணவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்தனர். இதுபோன்று இனி எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஆசாமியை செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் பன்ருட்டியை சேர்ந்த தமிழரசன் என்பதும் திருப்பத்தூரில் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வருவதும் அவர் மது போதையில் மாணவியிடம் எல்லை மீறி நடந்து கொண்டதும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் செல்வம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.